ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையெனப் பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. ரொம்ப அருமையான பாரதியாருடைய கவிதை. பராசக்தியை பார்த்து அவர் பாடிய கவிதை. ரொம்ப ரசிச்சு நான் இத படிச்சேன். அத என்னுடைய வாய்மொழியா நான் பேசும்பொழுது ரொம்ப அனுபவிச்சு அத பேசுறேன். ஆனா இதே ஆங்கிலத்துல நான் இத மாதிரி உனக்கு குடுத்தா ரொம்ப பிரிப்பேர் பண்ணிட்டு பேசுவேனா இருக்கும். அத பேசணுமேன்னு பேசுவேனா இருக்கும். ஏன்னா, அது தவிர்க்க முடியாத மொழி ஆயிடுச்சு. ஆங்கிலம் வந்து ரொம்ப காலமாச்சு. ஆல்ரெடி இருமொழி கொள்கை அப்படின்றத வச்சிருந்தாங்க. இப்ப மும்மொழி கொள்கையா மாத்துறதா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கு. அத ஸ்டேட் கவர்ன்மெண்ட் ஒரு பக்கம் எதிர்த்துட்டு இருக்கு. நம்ம இந்த கட்சிக்கா, அந்த கட்சிக்கான்னா நம்ம பேசலாம். மக்களே, நமக்குள்ள நம்ம பேசிக்குவோம். இருமொழியோ, மும்மொழியோ எந்த கட்சியும் வந்து நமக்கு நல்லது பண்ண போறதில்ல. ரொம்ப நாளாவே நம்ம வந்து ஏமாந்துட்டு தான் இருக்கோம். ஏதோ ஒரு விதத்துல தவிர்க்க முடியாமயே ஏமாந்துட்டு தான் இருக்கோம். ஆனா இன்னைக்கு மும்மொழியோ, இருமொழியோ அவங்க ஒரு பெரிய லெவல்ல விஐபி லெவல்ல இருக்கிறவங்க எல்லா லாங்குவேஜும் தான் பிள்ளை கத்துக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி தான் பெரிய பெரிய ஸ்கூல்ல சேர்க்கறாங்க. வேற ஸ்டேட்ல சேர்க்கறாங்க. வேற கண்ட்ரில சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. சோ அப்படிதான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாமர மக்கள் இருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா, யாரும் வெளிநாட்டுக்குன்னு போற உலக மொழின்றது ஆங்கிலம் பொதுவான மொழியாக இருந்தாலும், அது தவிர்க்க முடியாம வந்துட்டு, இன்னைக்கும் பிள்ளைகள் வந்து ஒரு சாதாரண ஒரு பருவத்துல இருக்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில உள்ள குழந்தை வந்து அந்த ஆங்கிலம்ன்ற ஒரு படிப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்குது. தமிழ்ன்றது நமக்கு இயல்பாவே வந்துருது. நம்மளுடைய வாய்மொழியாகவும், நம்மளுடைய மதர் டங்கும் தமிழ் தான். அது வசதியா இருக்கு. ஆனா ஹிந்தின்ற ஒரு விஷயத்த கத்துக்கிட்டா தான் இதுல சர்வை பண்ண முடியுமா? தமிழ்நாட்டுல கண்டிப்பா கிடையாது. அதர் ஸ்டேட்ல இருந்து, நார்த்ல இருந்து தான் இங்க வராங்க. அவங்க வந்து ஒரு பெரிய பெரிய லெவலுக்கு ஆகுறாங்களோ, இல்ல சின்ன லெவல்ல இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் நம்ம இடம் குடுக்குறோம். அண்ட் அவங்க கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் கஷ்டமா இருக்கு. நம்ம நாட்டுல இருந்துட்டு அதுக்காக அந்த லாங்குவேஜ கத்துக்கணுமோ அப்படின்ற காலகட்டம் வந்துரும் போல இருக்கு. ஏன்னா அந்த ஜனத்தொகை அங்கிருந்து வர்றவங்க இப்ப அதிகமாயிட்டு இருக்காங்க. அதனாலயே நம்ம கலாச்சாரம் நெறைய ஸ்பாயில் ஆனதுன்னு சொல்லலாம். அது தாண்டி இப்போ ஹிந்தி கத்துக்கிட்டோம் அப்படின்னா, நார்த் சைடு போறோம் அப்படின்னா மட்டும் தான் அந்த ஹிந்தின்ற ஒரு விஷயம் பயன்படுதுன்னு சொல்லலாம். ஆனா நெறைய மக்கள் வந்து நம்ம நார்த் சைடுன்றது ஒரு டூர் மாரி போறாங்களே ஒழிஞ்சு, முக்காவாசி பேர் வெளிநாடுக்கு வேலைக்கு போறாங்க. பிள்ளைகள் படிக்கிறாங்க. அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரிக்கு வேலைக்கு போறாங்க. அங்க ஆங்கிலம்ன்ற ஒரு விஷயம் அவங்க போக போக கத்துக்கிறாங்க. ஆனா ஹிந்தின்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு அது பயன்பட போகுதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஆனா ஹிந்திய தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு கத்துக்கிட்டு தமிழ்நாட்டுல பயன்படுத்துனாங்களா? அப்படின்றதும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஆனா தமிழ்நாட்டுல விழுந்து விழுந்து ஹிந்தி போய் நான் கிளாஸ் படிச்சு கத்துக்கிறேன் அப்படின்னு கத்துக்கிட்டவங்களும் கிடையாது. ஃபீஸ கட்டி வேஸ்ட் தான். ஏன்னா யாரெல்லாம் அதர் ஸ்டேட் போய் அங்க சர்வை பண்றாங்களோ, அங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றாங்களோ, அவங்களாலதான் ஹிந்தி லாங்குவேஜ பேச பேச தான் கத்துக்க முடியுது. சோ படிப்பளவுல ஹிந்திய படிச்சாலும் அதை விரும்பி யாரும் படிக்கிறது இல்ல. ஏதோ கடமைக்கேன்னு தான் சில பேரு சிபிஎஸ்இல படிக்கிற குழந்தைகள் படிக்கிறாங்க. ஆனா விரும்பி படிக்கிறது நம்மளுடைய தாய்மொழி தான் இயல்புல வருது. ரொம்ப இயல்பா, ஈஸியா அத அனுபவிச்சு படிக்கிறாங்கன்னு சொல்லலாம். புரிஞ்சு படிக்கிறாங்கன்னு சொல்லலாம். சோ இது அவசியமற்றதா ஒண்ணாதான் இத பாக்குற மாதிரி இருக்கு. இதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு எதனா பலன் இருக்கா அப்படின்றத நீங்களும் சொல்லுங்க மக்களே. சரியா? நன்றி, வணக்கம்.